ஏண்ணே ரேஷன் கடையில் வந்து கைரேகை வைக்கலன்னா கார்டு செல்லாதாம்ல. உங்கள் வீட்டில் இருக்குங்களா சீக்கிரமாக வந்து கைரேகை வச்சு போக சொல்லுங்கள். ஏண்ணே இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? என் தம்பிக்காரன் நேத்தா வந்து ஊருக்கு போனான். அவனை திருப்பி லீவ் போட்டு இதுக்காக சென்னை வந்து வர சொல்ல முடியும்? 2000 ரூபா செலவாகுங்க. பஸ்ஸுக்கு காசு கொடுத்தே பாதி சொத்து அரைஞ்சிட மாட்டிருக்கோம். இதுக்காக இது லீவ் போட சொல்கிறீங்க? பின்ன எதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வர முடியும்? அவன் கம்பெனியில் அதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்காக லீவும் போட வேணாம், உங்கள் தம்பி ஊர்லேருந்து வரவும் வேணாம். நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கார்டில் யாரெல்லாம் கைரேகை வைக்கணும் வைக்க வேணாம். இந்த ரேஷன் கார்டில் ஏன் கைரேகை வைக்க சொல்கிறாங்க, அப்படி ஒரு வேளை வைக்கலாம் என்ன பிரச்சனையாகுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க உங்கள் தம்பி வரலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. சரி சொல்லுங்கள். உங்கள் ரேஷன் கார்டு டைப் என்ன? ரேஷன் கார்டில் டைப்பா? ஆமாங்க. ஐயோ, நான் இதை விசாரிச்சுட்டு போகலான்னு தானே அந்த கார்டெல்லாம் அட்டு வரலையே. சரி பரவாயில்ல, இந்த வெளியூரில் இருக்கவங்களாம் எப்படி லோக்கல்லேயே கைரேகை வைக்கலாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அண்ணே இந்த கைரேகை போது எதுக்கு வைக்க சொல்கிறாங்க அதை சொல்லுங்கள். இந்த அரிசி பருப்புலாம் யாருக்கு? உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு தான். ஆனால் அதுலேயும் ஏமாத்துறாங்கல்ல முன்னாடியிலேருந்து. அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்காங்க.